கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவலும், இந்த 50 டேங்கர்ஸில் ஒருவேளை அந்த சரக்கு கப்பல்களில் ஒருவேளை அமெரிக்காவினுடைய கப்பல் இருந்தது என்றால் அதற்கு எதிரான தாக்குதல் நடத்தப்படுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்குது. கச்சா எண்ணெய் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக மாறிட்டு இருக்கு. உலக நாடுகளுடைய பொருளாதாரத்தில் பெரும் சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது ஈரான் எப்படி பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இந்த இடத்துல ஏமன் நாட்டினுடைய ஹூத்திஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்களும் ரெட்சியில் அமெரிக்காவினுடைய கப்பலை இனிமேல் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறத ஈரான் மூட போகிறாங்க அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை கொடுத்துருந்தாங்களோ, அதே மாதிரி ரெட்சியில் ஒரு ஜலசந்தி இருக்குது. அதை தான் பாப் அல் மந்தப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாப் அல் மந்தீப் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைட்டையும் யார் மூட போகிறாங்களாம்? இப்போ இருக்கக்கூடிய ஹூத்திஸ் மூட போகிறாங்க. அமெரிக்காவினுடைய டேங்கர் கப்பல்களுக்கு இனிமேல் இங்கே இடம் கிடையாது, நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஹூத்திஸ் அவங்களுடைய விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் இந்த யுத்தத்தில் நாங்களும் நேரடியாக பங்கு பெறுகிறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அறிவிப்பு. சரி, இது இப்படி இருக்கும்போது